India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. அம்மா, பப்பு நான் வயத்துல சுமந்து பெத்த புள்ள இல்ல. ஆனா என்னைக்கு பூமி அவனை என் கையில ஒப்படைச்சாலோ அன்னையில இருந்தே அவனை என் மனசுல சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவன் என் பையன் போலவே ஆயிட்டான். சின்ன வயசுல அம்மா அப்பாவை இழந்து பெரிய சோகத்தை பார்த்துட்டான். அதனால இனி வாழ்க்கையில அவனுக்கு எந்த சோகமும் வந்துடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அவன் நல்லா படிக்கணும், நீதான் அவனுக்கு அருள் புரியணும். அம்மா வாங்கம்மா, பூஜை பண்ணமா? ஆமாங்கய்யா, என் பையனுக்கு எக்ஸாம் வருது, அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். சிறப்பா பண்ணிடலாமா? பையன் பேர் என்ன சொல்லுங்க? பையன் பேரு பரத். ஐயா சொல்லுங்க. இன்னொருத்தர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும். சிறப்பா பண்ணிட்டா போச்சு. அர்ச்சனை யார் பேருக்கு? வருண் கிருஷ்ணா. சிறப்பா பண்ணிடலாம். ஓம் அங்காள அம்மையே போற்றிவோம், அருளின் உருவே போற்றிவோம், அம்பிகை தாயே போற்றிவோம், அன்பின் வடிவே போற்றிவோம், அநாத ரட்சகியே போற்றி போற்றி. கண்மணி அம்மா வரேன்னு சொன்னாங்களே, ஒரு ஆள் உள்ள இருப்பாங்களோ? சித்தப்பே, நான் உள்ள போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. அப்படி போக கூடாதுடா. அப்படி போய் தானே போன தடவை பிரச்சனையாச்சு. சித்தப்பே, ஒரு தடவை பிரச்சனையாச்சுன்னா அப்படியே மறுபடியும் நடக்குமா? ஒரு தடவை ஒரு இடத்துல வாழைப்பழ தோலால வலிக்கு விழுந்தா மறுபடியும் அதே இடத்துல வலிக்கு விழுவுமா? சித்தப்பே, நீங்க போன் பேசிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். டேய் கிர்ரா, போன் பேசிட்டு சேர்ந்தே உள்ள போலாம். நீங்க பொறுமையா போன் பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். டேய் பப்போ. ஹலோ. சரி. அம்மா. பப்பு, பப்பு நீ எப்படி வந்த? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்ட? நீங்க எனக்காக பிரேயர் பண்ண போறேன்னு சொன்னீங்களா? நிச்சயம் இந்த கோவிலுக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லல. உண்மையிலே இது சர்ப்ரைஸ் தான். ஒரு 1 hourல நாங்க வந்துருவோம். இந்த சமயத்துல உன்னை பார்த்தது சர்ப்ரைஸாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. சரி, நீ யார் கூட வந்த? வாசிகை கூட வந்தியா? ஐயோ, அந்த பிபி கூட யாரு வருவா? பிபியா? அது என்ன? பெரிய பிசாசு. பப்பு, பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அவங்க என்ன குட்டி பிசாசுன்னு கூப்பிடுறாங்க. மாதவன் அங்கிளும் வாசிகை ஆண்டியும் அது ஷார்ட்டா கேபின்னு சொல்லுவாங்க. அதான் பதிலுக்கு நான் உங்களை பிபின்னு சொல்றேன். அம்மா, சின்ன பசங்க யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. இது பாரு பப்பு, யார் என்ன சொன்னாலும், யார்கிட்ட இருந்து நம்ம என்ன வார்த்தை கேட்டாலும் நாம எப்பவுமே நல்ல வார்த்தை தான் பேசணும். சரியா? சரிம்மா. ஆமா, நீ யார் கூட வந்தன்னு கேட்டன்ல? ஓ, அது இன்னும் உங்ககிட்ட சொல்லலையா? நம்ம சித்தப்பு கூட தான் நான் வந்தேன். சித்தப்பு கூட வந்தியா? அவரு எங்க? அவரு வெளியில போன் பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நான் உள்ள ஓடி வந்துட்டேன். சரி பப்பு, இங்க பாரு, நீ உன் சித்தப்பா கூட போயிடு. என் கூட உன்னை பார்த்தா உன் சித்தப்பா கோவப்படுவாரு. அம்மா, நானே உன்னையும் சித்தப்பையும் கோவில மீட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணேன். அது புரியாம என்ன போக சொல்றீங்களேம்மா? வந்து நேர்ல பேசணும். சித்தப்பு உங்களை பார்த்தாருன்னா வீட்டுக்கு கூட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல? டேய் பாப்போ. சிங்க வாகினியே போற்றி, சீற்றம் கொண்டாய் போற்றி, தாண்டவ ஈஸ்வரியே போற்றி போற்றி. இதெல்லாம் ஓ வேலை தானா? இல்ல கிருஷ்ணா, பப்பு கோவிலுக்கு வர்றதே எனக்கு தெரியாது. நான் தற்செயல தான் வந்தேன்.
பார்த்தா பப்பு என் எதிரில் வந்து நிக்கிறான். ஆமா சித்தப்பே, அம்மாவுக்கு நம்ம கோவிலுக்கு வரதே தெரியாது. அவங்களே சர்ப்ரைஸா இப்பதான் பாக்குறாங்க. சரி வா போலாம். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே பரத் நல்லா பரீட்சை எழுத பூஜை பண்ணிட்டேன். வருண் கிருஷ்ணாங்கிற பேருக்கும் அர்ச்சனையும் பண்ணிட்டேன். இந்தாங்க கற்பூர ஆரத்தி எடுத்துக்கங்க. அம்மா, சித்தப்பு பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்களா? சூப்பர்மா. இதான் உங்க பையன் பப்புவா? இவர்தான் உங்க ஹஸ்பண்ட் வருண் கிருஷ்ணாவா? ஐயா, நீங்க சொன்னது சரிதான். நான் தான் இவங்க 2 பேரோட பையன். ம். இவருதான் இவங்களோட ஹஸ்பண்ட். அப்ப நல்லதா போச்சு. 2 பேரும் சேர்ந்து வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துக்கங்க. சித்தப்பா குனி. அம்மா குனிங்க. அம்மா இந்தாங்க. போலாமா? என்ன பிளான் பண்ற? இந்த டிராமாலாம் ஏன் பண்ற? நீ என்ன நிரூபிக்க முயற்சி பண்ற? கிருஷ்ணா, நான் ஒரு பிளானும் பண்ணல. நாளைக்கு பப்புவுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால அவனுக்கு பூஜை பண்றதுக்காக தான் வந்தேன். அவனுக்காக பூஜை பண்ண வந்தனா அது மட்டும் தான் நடந்திருக்கணும். எதுக்காக என் பேருக்கும் அர்ச்சனை பண்ற? நான் வந்து நிக்கிற சமயத்துல ஐயா வந்து எனக்கு அர்ச்சனை பண்ணதா சொல்லணும். அதை கேட்டு நான் என் மனசு இறங்கணும். அதான் உன் பிளானா? ஐயோ கிருஷ்ணா, அப்படிலாம் இல்ல. அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கிருஷ்ணா, இத பாருங்க, நான் எப்போ கோவிலுக்கு வந்தாலும் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாம போனதே இல்ல. இப்போன்னு இல்ல, சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு பழக்கம். அந்த பழக்கத்துல தான் பண்ணேன். இதெல்லாம் பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? உன் சின்ன வயசுல இருந்தே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கப்புறம் நான் பூமியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கேன். இப்பவும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ எதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத எனக்கு சின்ன வயசுல இருந்தே அர்ச்சனை பண்ணணும்? நான் தான் சின்ன வயசுல இருந்து உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல கிருஷ்ணா. இப்ப கூட நான் உங்களை காதலிக்க தான் செய்றேன். அதான் நான் அர்ச்சனை பண்ணேன். உன் சைக்கோ காதல் தான் எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. உன் சைக்கோ காதல் தான் எங்க பூமியவே கொலை பண்ண வச்சுச்சு. அப்புறம் எதுக்கு அந்த சைக்கோ தனத்தை இன்னும் மனசுல சுமந்துகிட்டு இருக்க? ஐயோ கிருஷ்ணா, நான் பூமியை கொலை பண்ணல. என் காதல் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணல கிருஷ்ணா. மீரா கிருஷ்ணா மேல வச்சிருந்த காதல் போல, ஆண்டாள் பெருமாள் மேல வச்சிருந்த காதல் போல, நான் உங்க மேல வச்சிருந்த காதல என் மனசுக்குள்ளதான் வச்சிருந்தேன். பூமிக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது உங்ககிட்ட சொல்லணும்னு கூட நான் நினைக்கல. வேற கல்யாணம் பண்ணி விலகி போயிடலாம் தான் தயாரா இருந்தேன். விதிதான் மறுபடியும் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா, ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற நேசம் உண்மைன்னா, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணியோ அவங்கள சேர்த்து வச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் என் காதல் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அப்படியே அந்த காதல் பூமியை கொலை பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லு. திட்டம் போட்டு பிளான் பண்ணி என் பூமியை கொலை பண்ணிட்டு பிரபஞ்சம் விதின்னு அழகா அது மேல பூ சுத்துறியா? இது பாருங்க கிருஷ்ணா, நான் பூமியை கொலை பண்ணல. அது நீங்க கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. கொலை பண்ணது யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷம் தள்ளி அந்த அக்யூஸ்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா அவன் நேரா ஒன்ன கை காமிச்சிருப்பான். இவ்வளவு டிராமாக்கெல்லாம் அவசியம் இல்லாம போயிருக்கும். கொஞ்ச நாள் டீச்சரா இருந்திருக்கல்ல, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கல்ல, அந்த புண்ணியம் தான் உன் தண்டனையை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல கிருஷ்ணா. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு. அவன் ஒண்ணு செத்து போயிடல. அவன் பொழைச்சு வருவான்ல, அன்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரியும். அந்த நாளுக்கு தாண்டி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இருக்கும் உனக்கு தீபாவளி. அன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்குமே தீபாவளி தான். தல தீபாவளி. அந்த நாளுக்காக தான் நான் சந்தோஷமா காத்துட்டு இருக்கேன். பாப்போ,
வா. சித்தப்பே நான் வரமாட்டேன், நான் அம்மா கூட போறேன். பப்பு, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, போய் படிக்கணும், சீக்கிரம் வா. நான் அம்மா வீட்ல இருந்து படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் போறேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, நான் உங்க கூடயே வரமா, சொல்லுங்கம்மா. பப்பு, நீ எக்ஸாம்க்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணணும்ல, நீ நல்லா எக்ஸாம் எழுதணும். போ, நம்ம சீக்கிரமா சந்திப்போம். இப்ப சித்தப்பா கூட போ. போ. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, நான் உங்க கூடயே இருக்கமா, ப்ளீஸ்மா. நீ என் சமத்து குட்டியில சொன்னா கேட்கணும். போ. சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா நான் உங்க கூடயே வரமா, ப்ளீஸ்மா. போ பப்பு. பப்பு வா. அம்மா அம்மா செருப்பு போடு. அம்மா செருப்பு போடுறான். அம்மா அம்மா அம்மா. எதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத எனக்கு சின்ன வயசுல இருந்தே அர்ச்சனை பண்ணணும்? நான் தான் சின்ன வயசுல இருந்து உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல கிருஷ்ணா. சைக்கோ காதல் தான் எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. உன் சைக்கோ காதல் தான் எங்க பூமியவே கொலை பண்ண வச்சுச்சேன். அப்புறம் எதுக்கு அந்த சைக்கோ தனத்தை இன்னும் மனசுல சுமந்துகிட்டு இருக்க? கண்மணி, இந்தா காஃபி குடி. இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. 2 பேருக்கும் தான் போட்டிருக்கேன். முதல்ல சந்தோஷமா காஃபியை குடிச்சிட்டு பேசலாம். ம் ம், உட்காரு. குடி. கண்மணி, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல அத்தை, நான் நார்மலா தான் இருக்கேன். ம்ஹும். என் மருமக முகம் எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் போல இல்ல. உன் மனசுல என்னவோ ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லு. காதலிக்கிறது தப்பா அத்தை? சின்ன வயசுலயே ஒருத்தர் மேல காதல் உண்டாக்குறது அப்நார்மலா, சைக்கோத்தனமா? இன்னைக்கு கோவில்ல கிருஷ்ணா என்ன எப்படிலாம் திட்டினாரு தெரியுமா? இங்க பாரு கண்மணி, உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே 2 பார்வை இருக்கு, 2 கோணம் இருக்கு. தாஜ்மஹாலே எடுத்துக்க. தாஜ்மஹால் காதலோட சின்னம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஷாஜகான் அவரோட காதலுக்காக தாஜ்மஹாலை கட்டி எங்களை மாதிரி ஏழைகளோட காதலை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எல்லாமே பாக்குறவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்துதான். பூமியோட கொலை விஷயம்லாம் வெளியில வராம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இதே வரும். நீ என்ன அப்பவே பாத்திருக்கியா? அப்பல இருந்தே என்ன பத்தின பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா? உன்ன மாதிரி ஒரு காதலிய என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு சொல்லிருப்பான். இடையில தான் நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் எப்படி அவங்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்க முடியும்? படிப்புல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்னு எல்லாத்துலயுமே நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் அத்தை. நான் ரொம்ப உண்மையா இருப்பேன். என்னை ஏன் கடவுளை இந்த அளவுக்கு சோதிக்கிறாருன்னு தெரியல. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சோன்னு தோணுது அத்தை. ஏன் அப்படிலாம் நினைக்கிறமா? நீங்களே பாருங்க, நாம தேடி போன ருத்ராவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. நாம தேடி போன சாமியார் காணாம போயிட்டான். நேத்து கூட பாருங்க, அந்த மனோகர் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா அங்கேயே கிருஷ்ணாவுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சுரண்டு விழுந்துட்டான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அத்தை? இத பாரு கண்மணி, கடவுள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிய தட்டுல வச்சு கொடுக்க மாட்டாரு. அதை 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு காட்டுக்கு நடுவுல தான் புதைச்சு வச்சிருப்பாரு. வெற்றி வேணுங்கிறவங்க கடல்ல நீந்தி, மலையில ஏறி, காட்டுல மிருகங்களோட எல்லாம் போராடி தான் அதை அடையணும். அப்படி அடையிற வெற்றிக்கு அவ்வளோ ருசி இருக்கு. நீ எவ்வளவோ போராடிட்ட, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த சமயத்துல மனச விட்டுறாம கவனமா போராடி ஜெயிச்சிடணும். உண்மையிலேயே ஜெயிச்சவங்க யார் தெரியுமா? இன்னும் கூடுதலா ஒரு தடவை முயற்சி பண்ணி தோத்து போனவங்க தான். அதனால கூடுதலா ஒரு தடவை எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. வெற்றி தானா வரும். இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணணும்னா என்ன செய்யணும்?
சொல்ற வயசுல 2 லேடி இருக்காங்க. பூமியை கொலை பண்ண சொன்னது யாரு? அந்த மனோகர் கிட்டத்தட்ட வாசுகியை கை நீட்டி அடையாளம் காட்ட தயாரானான். அதே மாதிரி வாசுகி பயந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். அந்த மனோகர் மட்டும் வாயை திறந்து பேசினானா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பல விஷயமும் வெளியே வந்துடும். ஆனா அவனை எப்படி பேச வைக்கிறது? என்னம்மா யோசிக்கிற? அத்தை, அந்த மனோகரை வாயை திறந்து பேச வச்சுட்டா இந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனா அவனை எப்படி பேச வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேரா ஹாஸ்பிட்டல் போய் அவன்கிட்ட பேச வேண்டியதானே? ஹாஸ்பிட்டல் போறேன், ஆனா நான் மட்டும் போனா அது நடக்கிற விஷயம் இல்ல. அத்தை, பேசாம நம்ம கணேசனையும் கூட்டிட்டு போய் அவனை பேச வச்சிடலாமா? நல்ல யோசனை தான். இப்பதான் ஏன் மருமக மாதிரி யோசிக்கிற. உடனே கணேஷ கூப்பிடு. சரி. தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி அதே மணமேடையில் அந்த பெண்ணிற்கு இன்னொருவருடன் நடந்தது திருமணம். அதிர்ந்து போன காதலன். பாவம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ? அடுத்தவர் மனைவியுடன் போனில் பேசிய வாலிபருக்கு அடி உதை குத்து. நான் ஒன்னும் அடுத்தவன் பொண்டாட்டிட்ட பேசலையே. எனக்கு பொண்டாட்டியா வர வேண்டிய பொண்ணு ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. அவளை மறுபடியும் மீட்கிற முயற்சியில பேசுறேன். அவ அடுத்தவன் பொண்டாட்டிலாம் கிடையாது. சார். என்னையா பாபு, காலையில எழும்பி காப்பி தண்ணி போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா எங்கேயோ கிளம்பி போயிட்ட. சார், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார். ஓ, வீட்டில் சாமி கும்பிட்றது பார்த்தாதுன்னு கோயிலுக்கு வர போக ஆரம்பிச்சிட்டியா? நமக்கு தான் சார். யோ, நிறுத்தியா? கடவுள் தான் எல்லாம், இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்த பிச்சை, அதானே சொல்ல போற? ஆமா சார். யோ, உன் டயலாக் எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சியா? சரி போ, வேலையை பார்ப்போ. உன் ஃபிளாஷ்பேக்கை ஒரு நாள் கேட்கணும், அதுக்கு டைமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. சார், பிரசாதம் எடுத்துக்கங்க சார். நான் காலையில எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு போ. சார், பிரசாதம் நம்மளை தேடி வருதுன்னா ஒரு நல்ல விஷயம் நம்மளை தேடி வருதுன்னு அர்த்தம் சார். வேணாம்லாம் சொல்லக்கூடாது சார். இதே டயலாக எப்பயோ கேட்ட மாதிரியே இருக்கே சார். இங்க கூட யோ, இதே விஷயம் முன்னாடி எப்பயோ நடந்த மாதிரியே இருக்கியா? கண்மணி, யோ என்னையா? அன்னைக்கு விபூதி கொடுத்த உடனே கண்மணிட்ட இருந்து போன் வந்துச்சு. இன்னைக்கு பிரசாதம் கொடுக்குற மறுபடியும் போன் வருது. யாரியா நீ? இவ்வளவு நாளா எங்க இருந்த? இதெல்லாம் உன் பக்தியோட மகிமையா இல்ல பிரசாதத்தோட மகிமையா? சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பிரசாதமோ விபூதியோ நம்மளை தேடி வந்துச்சுன்னா ஒரு நல்லது நம்மளை தேடி வருதுன்னு அர்த்தம் சார். நீங்க பேசுங்க சார். இரு, இந்த போனை பேசி முடிச்சுட்டு வந்து வாங்கிட்ட பேசுறேன். சரி சார். ஹலோ கண்மணி, எப்படி இருக்க? கணேசன், நான் தான் நல்லா இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமே. கிருஷ்ணாவோட தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. கண்மணி, அதெல்லாம் சரியாயிடும். உன்னோட பிரச்சனை, என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நம்ம கிட்ட ஒரு செம்மாள் இருக்காரு. அவர் ஒரு விபூதியும் பிரசாதமும் கொடுத்தாருன்னு வை, தடைப்பட்ட காரியம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நடக்க வேண்டிய காரியம் சித்தி ஆகும். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கணேஷ். எனக்கு பிராக்டிக்கலா உங்களோட ஹெல்ப் முக்கியமா தேவைப்படுது. அதை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? ஐயோ, வீட்டுக்கு வரீங்களா வீட்டுக்கு வரீங்களான்னு அன்பொழுக கேட்கறாளே. இதே விஷயத்த இதே மாடுலேஷன்ல டெய்லி கேட்டாலே போதுமே. நான் என்ன புலிப்பாலுக்கா ஆசைப்படுறேன்? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு கல்யாண வாழ்க்கை, அதுக்கு தானே ஆசைப்படுறேன். கணேஷ், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இருக்கேன். நீ பேசுறத தான் கேட்டுட்டு இருக்கேன் கண்மணி. நீ சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நேர்ல வாங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இதோ வரேன், உடனே வரேன். போன வை. வரேன்னு சொல்லிருக்காரு. சரி. யோ,
எங்கேயா இருந்த எத்தனை நாளா? நீ பெரிய சித்தரியா, பெரிய மகாமுனி. விபூதி கொடுத்தா கால் வருது, பிரசாதம் கொடுத்தா கால் வருது. கடவுள் உன் விரல்ல இருக்காரியா. நான் கூட உன் மொழிய பார்த்துட்டு போலிச்சாமியாரா இருந்திருப்பியோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, நீ பெரிய தவசியா. இரு, உன்னை நான் பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரி சார். வரேன். இன்னைக்கு நம்ம கடை லீவு தானே? ஆமா சார். நீ தனியா இங்க இருந்து என்ன பண்ண போற? பேசாம நீ என் கூட வா. அன்னைக்கே என் ஆளை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.